வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கன்னிவிடி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதே தான் ஆண்கள் பண்ண தரமான காமெடி சம்பவங்களோட தொகுப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மேலே இந்த வீடியோக்கு லைக் பண்ண நினைக்கிறவங்க எல்லாம் ரெடி தானே? என்னப்பா இவன் ஆண்கள் பண்ண சம்பவம்னு சொல்லிட்டு பெண்கள் ஆடுற டான்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கானே பாக்குறீங்களா? அட கொஞ்சம் பொறுங்க, என்ன நடந்துச்சுன்னு பாருங்க, உங்களுக்கே புரியும். கண்ட நேரத்துல கண்ட திணறும் தக்காளி வயிற்ற வர கலக்கி விட்டுச்சு. டேய், எவன்டா அவன் கதவை லாக் பண்ணது? வெளியே வந்த வெட்டுக்குத்தாகி போகும்டா. நீ வந்தாதானடா வெளியே. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எப்போ பார்த்தாலும் கோவமான கதவு சாத்திரா. இன்னைக்கு இவ்வளோ விடுற மாதிரி இல்லை, ஜன்னல் பக்கமா போலான்னு பார்த்தேன். 10 வீலிங் தெரியாதுன்னு சொல்றீங்க? டேய், உனக்கு வீலிங்லாம் தெரியும்டா, வண்டி எப்படி பார்த்துக்குன்னு தான் தெரியாது. என்னடா சொல்ற? கீழே பாரு, குடம் குடமா கொட்டுது ஆயில். என்ன பண்ணி தொலைச்ச? எப்போ பார்த்தாலும் அம்மா வீட்டுக்கு போனோம், அம்மா வீட்டுக்கு போனோம்னு கூப்பிட்டு உயிர் எடுத்துட்டு இருக்கா. நம்மளுக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லை. கொஞ்சமாவது இயற்கை ரசிச்சே போலான்னு பார்த்தவன், டேய் செவிட்ட உடைக்கலான்னு பார்த்தா எவனும் வரலையடா இன்னும். அதேண்டா எவனையா தேடிட்டு இருக்கேன்? நம்ம முட்டு மூர்த்தி இருக்கானே, கூப்பிட்டா முட்டி விட போறான். டேய், நான் ஓகே சொன்னதை ஜம்ப் பண்ணினோம். ஓகே ஓகே மாஸ்டர். இருடா. டேய் மாப்பிள்ள, உனக்கு விளையாடுறதுக்கு வேற பாட்டில் கிடைக்கலையா? உடஞ்சுது, 10,000 ரூபாய் பே பண்ணோம்டா, பார்த்து. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ்ன்னு சொல்றீங்க, ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே ஃபாதர். சரியாப்பா, இந்த வாங்கிக்க. யார் ராய்மா வந்து கேஷுவலா நின்று அட்ரஸ் கேட்டுட்டு இருக்கானே பாக்குறீங்களா? ஐயோ, அவன் அட்ரஸ் கேட்க வரலங்க, ஆட்டே போட வந்திருக்கான். புரியலையா? நல்லா பாருங்க. இந்த இடத்த பத்தி நம்ம சொல்லணும்னா, எங்க முதலைகள் சுத்தி நிறைய இருக்கு. அதனால எந்த அசம்பாவிதமும் பண்ணிடாதீங்க. இது என்ன குச்சி இங்க ரொம்ப நேரமா இருக்கு? அடே, தண்ணி உள்ள வராம இருக்க முட்டு கொடுக்க வச்சதுரா மூதேவி, தூக்கிட்டியா? என்னதான் கஷ்டப்பட்டு கழுவுனாலும் இந்த நாய்ங்க வந்து நாசம் பண்ணிட்டு போதுங்களேன்னு நாய் மேல இருக்கிற வெறுப்ப தண்ணி ஊத்தலாம் பார்த்த தலைவன். ஆஹா, என்ன ஒரு அழகான பிளேஸ். டேய் பார்த்து, அழகுல தான் ஆபத்து இருக்கும். நாங்களாம் ஆபத்தை அசால்ட் பண்றோங்கடா. ஏண்டா, எத்தனை தடவை சொல்றது தண்ணியை விட்டு தொலைன்னு கேட்க மாட்டே நீ? டேய், தண்ணியிலே விழுந்தாலும் தண்ணியை விட மாட்டோம், ஏன்னா நாங்கெல்லாம் மதுப்பிரியர்கள். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னு தெரியலையே. டேய் ஓனர் நாயா, நீ ஏன்டா குறுக்க வந்த? இந்த வாரம் உனக்கு சிக்கன் கட்டு. எங்க மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க மீனை மட்டும் கொடுத்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துருவோம் சூப்பரா. அடி போடி கிரிக்கி மக சிரிக்கி. நாங்களே எடுப்போம்ல கியூட்டா வீடியோ. ஏன் அவன் நம்மள தாண்டி வீடியோ எடுக்கிறான்? இவனை சும்மா விடக்கூடாது. இரு. சார் கொஞ்சம் சின்ன ஹெல்ப், இந்த தண்ணி தூக்கம் மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். அதை வரேன். ரைட், தண்ணி தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ண வந்தா என்னைய தூக்க வச்சுட்டு இருக்கியா? யாரா நீ? தக்காளி, வட்டிக்கு பணம் வாங்கிட்டு காசை கொரோனா திமிரா பேசுற மாப்பிள்ள. இவனை நாடு கட்டிடலாம், விடு, கவலைப்படாத. டே மாப்பிள்ள, தூம் ஹிருத்திக் ரோஷன் மாதிரி இருக்கனா? இப்ப எடு மாப்பிள்ள ஒரு வீடியோ. வேணான்னு சொன்ன கேட்டானுங்களா? இத காலில் கட்டி விட்டானுங்க. பிரேக் எங்க இருக்குன்னு தெரியல. எது பிரேக்கா? மாட்டிக்கிறேன். எவ்வளவு பெரிய மீன் வீட்டுக்காக வந்து வாங்க. டேய், இத பார்த்தா எங்களுக்கு ஒன்னும் மீன் மாதிரி தெரியலடா. அப்படியே இழுத்துட்டு அப்படியே மூஞ்ச திருப்பி போட்டு பார்க்கலாம். டேய் முதலடா, உங்களை நம்பி தாண்டா இறங்குற இந்த சாகசத்துல. கரெக்டா பண்ணிடுங்க. நாங்க பண்றது இருக்கட்டும், நீ ஒழுங்கா பண்ணுனதுக்கு பண்ணாம பாருங்க. என்னடா அவன் இப்படி படுத்துட்டு இருக்கானே பாக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி தலைவர் இருந்த தோரணையை பாத்தீங்கன்னு வச்சுங்க, மர்சல் ஆயிடுவீங்க. ஏப்பா எடிட்டர், போட்டு விடுப்பா.
இந்த மாதிரி ஐபேட்லாம் இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க. எங்கள் ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு தலைவன் அதோட ஹைலைட்டை 1 மணி நேரமாக சொல்லிட்டு கேட்டா பாருங்க கடைசியாக ஒரு கேள்வி. இனிமேல் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்க. ஆமாம், உங்கள் ஐபேடுங்க அதைத்தானடா நீ தூக்கி போட்டேன். எது இந்த கார்ல என் பொண்டாட்டிய கூட நான் ஏத்தந்துலடா, ஏத்தனா அவன் நாசம் பண்ணுவான்ட்டு. ஆனா உள்ள இவன் இவ்வளவு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கானே. ஆமா மாப்ள, யார் இது? கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. வெறுப்பேத்தத்துல வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணவும் போலது தலைவன். பாருங்க என்னமா வெறுப்பேத்திருக்கான்னு. இவனேன்னு நின்னுட்டு இருந்தவனை என்னமா சம்பவம் பண்ண வச்சிருக்கான் பாரு. ஐயோ, இவனே எட்டி வச்சோம். இவன் கசாப்பு கடை பாயாச்சே. மாட்டணும் கைமாதான். இதே நீங்க கடைசி வரல கடைப்பிடிச்சாதானே நம்மளால தப்பிக்க முடியும். ஏண்டா தப்பு பண்ணிட்டு கேட்டா திமிரா பேசுற. மேல இருந்து கையடியா மச்சானுக்கு ஃபோன் பண்ணா படைபலத்தோட வருவான். அப்படியா, எங்க வர சொல்லு பார்க்கலாம். ஹலோ ஏ அசோக், எங்கடா இருக்கிற? என் மூஞ்சில் ஒருத்தர் நலங்கு வச்சிட்டான். உடனே நீ கிளம்பி வா. ஆமா, நீ உடனே கிளம்பி வா. இங்கே தான் நம்ம நாயிருக்கல்ல. சீக்கிரம் வா வா வா. தக்காளி போலீஸுக்கிட்ட சம்பவம் பண்ணி எங்களை வேற கொத்து விட்டுறா நாய. அங்க பாரு என் தலைவன் எவ்வளவு வயசானா இன்னும் அப்படியே இருக்கான் அதே ஃபார்ம்ல. டேய், அவனுக்கு உசு பெத்தத்தே உன்னை ஏதாவது ஏடா குணம் பண்றதுக்காக. டென்ஷன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. இந்த மலையோட சிறப்பு அம்சமே நீங்க என்ன அதுல தூக்கி போட்டோம் திருப்பி அப்படியே எடுத்துட்டு வந்து மேல உங்களுக்கு போட்டு விட்டுரும். ஆமாடா, அவன் சொன்ன மாதிரியே மேல வந்துடுச்சு. நான் போடுறேன் பாரு, நான் போட்டுட்டு இருந்த டிஷர்ட்டை கழட்டி போடுறேன்டா நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக. ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் எந்த ஜம்பா இருந்தாலும் அசால்ட் பண்ணு. அது ஒன்றும் இல்லடா, இந்த வீட்டில் அணிலுங்க தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கு பாருங்க. அட இவனை மட்டும் பண்ணா பரவாயில்லங்க, வேடிக்கையா பார்த்துட்டு இருந்த நாயை வெறிக்க என்ன பண்ணியிருக்கு பாருங்க. டே ரீல் பைத்தியம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு ரீலா இருந்தாலும் ஒரிஜினலா பண்ணுடா. என்ன மாதிரி எப்படி சம்பவம் பண்ணுவியா அந்த மாதிரியா? ரெண்டு நாள் லீவ் விட்டானுங்க. இவனுங்க பண்ற அலப்பற தாங்க முடியலப்பா. என்ன பங்கு ஒரே மாதிரி ட்ரேவை தள்ளிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தள்ளணும்னு தள்ளனவன். எப்பா கம்பி அங்கெல்லாம் தாண்டக்கூடாதுப்பா. ஆமா, 20 அடி மதில் சுவரை கட்டி வச்சிருக்காங்க தாண்டக்கூடாதுன்னு. இப்ப பாரு டேய், நீங்களாம் காக்கா நீச்சல் அடிக்கிறவங்களா? நான் கடப்பாறை நீச்சல் தண்ணிக்குள்ளே ஒன்னரவனா இருப்பேன். பாக்குறியா? ஏண்டா இந்த கிரீம் எவன்டா இங்க வச்சது? வந்து தொடவா. டேய், இது ஹேர் ரிமூவல் கிரீம்டா. இதை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ, இதைதான் கஸ்டமருக்கு வேற தள்ளி வச்சிருக்கேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோவல் பண்ண பாக்குறீங்களா? இதோட விலை 3000 ரூபாய். யாருக்காவது வேணுமா? வெடிக்கிறீங்களா? சும்மா பேசிட்டே இருக்கா குடு அப்படின்னு. யோ அதை வெடிச்சிடாது, அது விலை 3000. காசெல்லாம் முன்னமா வெடிச்சுட்டு மட்டும் போற அப்படின்னு எப்படி போயிருக்கான் பாருங்க. எப்படி வந்துட்டோம்ல ஃபர்ஸ்ட். ஐயா அந்த கோட்டை தானதான் நீங்க ஃபர்ஸ்ட், இப்போ நீங்க 4th. நானும் காலில இருந்தே தேடிட்டு இருக்கேன். இந்த நாய் எங்க போச்சுன்னு தெரியலையே. இருங்க ஃபோன் அடிப்போம். டேய் எங்கடா இருக்க? உன் பக்கத்துல தான் இருக்கேன். அதெல்லாம் உனக்கு அதுக்கு பொருளை கூட டெலிவரி பண்ணிட்டு வரேன். என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவன் வண்டி எடுக்காம? ஓஹோ, கோட்டுக்கு நடுவில் இருக்காரா வாத்தியாரு? செத்தாண்டா சிவனாண்டி. வேலை செய்யற டைம்ல தான் அர்ஜென்ட் ஆர்டினரின்றானுங்க. சரி இதை கொடுத்துட்டு வரேன்னு போனவன் மாப்பிள்ள பார்த்து வழுக்க போகுது எங்களுக்கா. ஹேய், யார பார்த்து ஜம்பிங் தெரியாதுன்னு இப்ப பாரு. நாம ரைடு உள்ள வரும்போதே கேட்டானுங்களே பெல்ட் போட்டிருக்கியானு. போட்டேன்னு பொய் சொன்னது எவ்வளோ பெரிய தப்பா போச்சு. மானபங்கப்படுத்துறீங்களேடா டேய்.
அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால். வீட்டில் வெட்டி ஆஃபீஸரா இருக்கவே ஏதாவது யூடியூப்ல வீடியோ போட்டு பொழைச்சிக்கலாம்னு தலைவன் பார்த்துருக்கான். அவன் பார்த்து பண்ணணும்னு நினைச்சது தப்பு இல்லைங்க. ஆனா எடுத்தான் பாருங்க முதல் டாபிக் அதான் தப்பு. குச்சியை எப்படி முட்டையால ஈஸியா உடைக்கிறது. முதல்ல குச்சியை எடுத்துக்கங்க. எடுத்து முதல் தடவை போய் இப்படி அடிச்சா உடையாது. நல்லா வேகமா. இப்போ பாருங்க எப்படி நல்லா உடைஞ்சுதா. ஐயோ லெஃப்ட் கால் வேற சைடு வாங்குது. இப்போ ரெண்டுத்தையும் மடக்கி வச்சு ஒன்னா வச்சு அடிக்கிற பாருங்க. வலிக்குது. முடியல. விட்டுலாமா? வானா வீடியோ விட ரன்னிங்ல இருக்கு. சரி ஒரு குச்சியை வச்சு எப்படி உடைச்சு காட்டுற மட்டும் பாருங்க. இத்துடன் இந்த வீடியோ முடியறது. முடிஞ்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அப்படியே லைக்கும் பண்றேங்க. மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.